கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மத்தேயு அதிகாரம் 26 வசனம் 41. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகமுள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் என்ன செய்தாலும் நம்முடைய இருதயம் அவரோடு கூட சஞ்சரிக்கின்றதாய் கர்த்தரோடு கூட தொடர்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் வேலை செய்யும்போது உலகத்திற்கு ஒத்த வாழ்க்கையும், சபை ஆராதனைக்கு செல்லும்போது கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவர்களுமாயிராமல் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து எப்பொழுதும் நாம் ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தரோடு கூட நாம் சஞ்சரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. அவருக்கு குடும்பம் இருந்தது, பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனாலும் அவர் கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். நோவாவை குறித்து சொல்லும்போது, நோவாவுடைய காலத்திலேயே வாழ்ந்த அனைவரும் பாவிகளாயிருந்ததின் நிமித்தமாக கர்த்தர் யாவரையும் அழிக்கும்படியாக திட்டமிட்டார். ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏனெனில் அவர் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தார். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நாம் கர்த்தரோடு சஞ்சரிக்கின்றோமா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தரோடு இணைக்கப்பட்டதாய் இருக்கின்றதா? அல்லது சபை ஆராதனையில் கர்த்தரோடு இணைக்கப்பட்டவர்களாய் ஆவியில் நிறைந்து ஜெபித்து அதன் பின்பு உலகத்தோடு ஒன்றிணைந்து உலகத்திற்கு ஒத்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மத்தேயு 26:41 நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகமுள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய ஆவி உற்சாகம் உள்ளது, ஆனால் மாம்சம் பலவீனம் உள்ளது. அநேக வேலைகள் செய்து நாம் சோர்வுள்ளவர்களாக பலவீனம் உள்ளவர்களாக காணப்படுகின்றோம். ஆனால் நம்முடைய ஆவி கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்குமானால் நம்முடைய ஆவி உற்சாகம் உள்ளதாக, சோர்வுள்ள பலவீனமுள்ள மாம்சத்தை ஜெயிக்கிறதாக காணப்படும். யூதா 1:20-21 வசனங்களில் உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கேதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே நாம் சோதனைக்குட்படாதபடிக்கு எவனை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல அலைந்து திரிகிற பிசாசின் வலைக்குள் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு காலம் பொல்லாததாயிருக்கிறபடியால் நாம் விழித்து சோதனையில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள ஜெப வாழ்க்கை மிகவும் முக்கியம். பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணி கர்த்தரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருப்போமானால் முடிவு பரியந்தம் நாம் நிலை நிற்க முடியும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படும்படியான காலம் உண்டு என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், ஆனால் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேத வார்த்தை சொல்லுகிறதல்லவா? ஆகவே கர்த்தருடைய கரம் பிடித்து கர்த்தரோடு கூட சஞ்சரித்து கர்த்தருக்கு பயந்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நாம் என்றென்றும் அவரோடு வாழ நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபிக்கிறவர்களாய் உம்மோடு கூட கரம் பிடித்து நடக்கிற வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.